ஜெயம் ரவி அவரோட மனைவி ஆர்த்தியை டைவர்ஸ் பண்ணிட்டதா அவரே அவரோட சோசியல் மீடியா பேஜில் அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாரு. அதுக்கப்புறமா ஆர்த்தி பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியா பார்த்ததுக்கு அப்புறமா தான் இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குங்கிறதே எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. இதை தவிர ஜெயம் ரவியை எவ்வளவோ மீட் பண்ணணும்னு ட்ரை பண்ணேன், ஆனால் அதுக்கு அனுமதி கூட கிடைக்கல அப்படிங்கிற மாதிரியும் ஷேர் பண்ணியிருந்தாங்க. இந்த நியூஸ்க்கு அப்புறமா ஜெயம் ரவி கெனிஷா கூட இருக்கிற போட்டோவை ஷேர் பண்ணி இதுதான் அவங்களோட பிரிவுக்கு காரணம் அப்படிங்கிற மாதிரி நியூஸ் மீடியால நியூஸ் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இதுக்கு இப்ப ஜெயம் ரவி ரியாக்ட் பண்ணிருக்காரு. இன்னைக்கு ஜெயம் ரவி நடிச்ச பிரதர் படத்தோட ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன் நடத்தியிருந்தாங்க. அந்த ஃபங்க்ஷன்ல ரொம்பவே பாசிட்டிவா ஜெயம் ரவி பேசியிருந்தாரு. ஃபங்க்ஷனை முடிச்சிட்டு வெளியில வரும்போது நியூஸ் மீடியாவுக்கு இன்டர்வியூ கொடுத்திருந்தாரு. அதுல என்ன சொல்லியிருந்தாருன்னா, வாழுங்க வாழ விடுங்க, ஒருத்தரோட பர்சனல் லைஃப்ல தலையிடாதீங்க, கெனிஷாவை பத்தி தப்பு தப்பா நியூஸ் போடுறாங்க, 1000 ஸ்டேஜ்ல பாட்டு பாடி இப்போ தனியாலா இவ்வளவு உயரத்துக்கு வந்திருக்காங்க, ஒரு ஹீலரா பல உயிர்களை காப்பாத்திருக்காங்க, நானும் கெனிஷாவும் சேர்ந்து ஒரு ஹீலிங் சென்டர் ஆரம்பிக்க போறோம், அது மூலமா பல உயிர்களையும் காப்பாற்ற போறோம், சோ அதை தடுக்காதீங்க, யாராலையும் அதை தடுக்கவும் முடியாது அப்படிங்கிற மாதிரி அந்த இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. ஜெயம் ரவியோட பழைய ஸ்பீச் எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூச்ச சுபாவத்தோட தான் பேசியிருப்பாரு, இல்லைன்னா கொஞ்சம் சைலண்டா தான் பேசுவாரு. நடிகர் சங்க எலெக்ஷன்ல கூட நான் தூங்கிட்டேன் எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் சைலண்டா பேசுற ஆளு தான் ஜெயம் ரவி. ஸோ சோசியல் மீடியால அவரை பத்தி தவறா சித்தரிக்கப்படுற விஷயங்கள் காரணமாக தான் இப்போ இவ்வளவு போல்டா பேசியிருக்காரு. நம்ம சேனல்ல கூட ஜெயம் ரவி டைவர்ஸ் பண்ணதை வீடியோவா போட்டிருப்போம், அதுக்கப்புறமா ஆர்த்தி கொடுத்த விளக்கத்தை வீடியோவா போட்டிருப்போம். மற்றபடி நம்மளோட சேனல்ல அவங்களோட பிரிவுக்கு இதுதான் காரணம், இவர் தான் காரணம் அப்படின்னு கற்பனையா எந்த விஷயங்களையுமே சொல்றது கிடையாது. அது அநாகரிகமான விஷயமும் கூட. அண்ட் பிரதர் படத்தை பொறுத்த வரைக்கும் வர செப்டம்பர் 27 ரிலீஸ் பண்ண போறாங்க. இந்த படம் போக ஜெயம் ரவி காதலிக்க நேரமில்லை ஜெனி அப்படின்னு 2 படங்கள்ல ஒர்க் பண்ணியிருக்காரு.